ஹாய், எப்படி இருக்கீங்க? எப்பொழுதும் உங்களை கிச்சனில் பார்த்துட்டு அதே மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் குக் பண்ணுவோம். அதான் ஒவ்வொரு வீடியோவில் நம்ம பண்ணுறோம் Recipecheckr சேனலில். பட் இன்னைக்கு என்னடா வித்தியாசமாக ஒரு கேபினில் மீட் பண்ணுறான்னு பார்க்குறீங்களா? எஸ், என்னோட ஆஃபீஸ் ரூமில் மீட் பண்ணுறோம். அது என்ன காரணம்னா இன்னைக்கு உங்களை மீட் பண்ணுறதுக்கு ஒரு செலிப்ரேஷன். அது என்ன செலிப்ரேஷன் பார்ப்போம். வாங்க துளசி உட்காருங்க. இதுதான் என்னோட டாட்டர் துளசி. ஸோ என்னோட குக்கிங்க்கு வந்து ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க டெய்லி ஒரு மெனு கொடுத்துருவாங்க. அந்த வீக்கெண்ட் அவங்க சமைச்சு கொடுக்கணும், அதான் என்னோட வேலை. ஸோ இன்னைக்கு என்ன அப்படின்னா, நம்ம Recipecheckr ஒரு மைல்ஸ்டோன் அச்சீவ் பண்ணுச்சு இல்லையா? அதாவது 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ். அதுக்காக யூடியூப்லேருந்து வந்திருக்கிற சில்வர் ப்ளே பட்டன் இதை இன்னைக்கு ஓப்பன் பண்ண போகிறோம். அதான் இன்னைக்கு ஒரு அக்கேஷன் சொன்னேன், ஒரு செலிப்ரேஷன் அப்படின்னு சொன்னேன். அதனால இந்த வீடியோவில் நீங்கள் நம்ம குக் பண்ண போகிறது இல்லை, பட் குக்கிங் பற்றி நிறைய பேச போகிறோம். அதே மாதிரி இந்த சேனல் பற்றி நிறைய பேச போகிறோம். அதாவது இந்த சேனலுக்கு நான் மட்டும் இல்லைங்க ஃபேஸு, எனக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா இது ஒரு டீம் ஒர்க். இதில் வந்து ஒரு பேக் அண்ட் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தா, இந்த சேனல் ஆரம்பித்ததுலேருந்து நிறைய பேர் மோட்டிவேஷன், இன்ஸ்பிரேஷன். ஏன்னா யூடியூபுக்கு நான் வந்து இதை என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணது ரொம்ப லேட்டாக தான் வந்தேன். அதாவது லாஸ்ட் 1 year தான் இருக்குது இந்த சேனல். பட் நீங்கள் கொடுத்த ஒரு ட்ரெமெண்டஸ் ஒரு சப்போர்ட், அதனால வந்து இந்த மைல்ஸ்டோன் அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது வந்து இது மாதிரி அச்சீவ் பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்னு எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே நாங்கள் ஆரம்பிக்கலை இந்த சேனல் நம்ம ஆரம்பித்தப்போ. பட் ஆனால் அந்த கான்டென்ட் வந்து நாங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணோம், ரொம்ப குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ அதனால இன்னைக்கு அதை பற்றி நம்ம பேசுவோம். துளசி, இன்னைக்கு இந்த இதை ஓப்பன் பண்ணிடுவோமா, சில்வர் ப்ளே பட்டனை? ஓகே, வெரி குட். ஸோ Recipecheckr வந்து எப்பொழுதுமே எப்படி பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாங்கள் வந்து பர்டிகுலராக இருந்தது எப்படின்னா, எப்பொழுதுமே ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கிற ரெசிபிஸ் வந்து எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின்ஸ். ஏன்னா நிறைய பேர் சொல்கிறது வந்து நாங்கள் பண்ணி பார்த்தோம் அந்த ரெசிபிஸ், பட் வரலை அப்படின்றாங்க. நிறைய ரெசிபிஸ் இன்னைக்கு இருக்குது. நல்லா கேட்டரிங் படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ரெசிபி கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். பட் இன்னைக்கு அப்படி இல்லை. ஆனால் இன்னைக்கு என்ன சேலஞ்ச் அப்படின்னா, எது நெக்ஸ்ட் ரியல் ரெசிபியாக இருக்குது, எது பண்ணுனா நமக்கு ப்ராப்ளம் எல்லாம் வரும், அதுதான் நம்ம எதிர்பார்க்குறோம். அதுக்காக தான் நம்மளோட மெயின் மோட்டிவே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் அண்ட் ரியல் ரெசிபிஸ். ஸோ இந்த ஒரு Recipecheckரோட இன்னைக்கு இருக்கிற ஒரு பொசிஷன் அப்படிக்கு வந்து நிறைய பேருக்கு தேங்க்ஸ் பண்ணணும். அதில் முக்கியமாக வந்து என்னோட டீச்சர்ஸ், அதாவது என்னோட கேட்டரிங் காலேஜ், எல்லாரும் ரொம்ப ஃபேமஸாக சொல்கிற மெட்ராஸ் கேட்டரிங் காலேஜ், அதாவது அரமணியில் இருக்கிற அடையார் கேட்டரிங் காலேஜ், அதில் தான் நான் படித்தேன். அதுக்கப்புறம் ஹோட்டல் பிராண்ட்ஸில் நிறைய ஒர்க் பண்ணோம், தாஜ், ஒப்ரா இந்த மாதிரி இந்தியாவில். அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா போயிட்டு அங்கே வந்து ஃபர்தர் எஜுகேஷன்லாம் முடிச்சுட்டு கல்னரியில் நிறைய சின்ன சின்ன ஸ்பெஷலைசேஷன்லாம் பண்ணி ஹையர் குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸில் ஒர்க் பண்ணி ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஆனதுக்கப்புறம் திரும்ப நிறைய வந்து இந்தியாவில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஃபுட்டு ரிலேட்டடாக பண்ணோம். நிறைய வந்து குக்ஸ் அண்ட் ஷெஃப்ஸுக்கு வந்து ஒரு கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணி ஆஸ்திரேலியா ரிலேட்டட் ஸ்கில் அசஸ்மெண்ட்லாம் பண்ணி ஸோ நிறைய விஷயங்கள் குக்கிங் சம்மந்தமாக பண்ணிகிட்டே இருந்தோம். அப்போ ஒரு ஸ்டேஜில் வந்து இந்த டாக்குமெண்டேஷன் ஆஃப் ரெசிபிஸே வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. அதாவது நம்ம இதில் வந்து நிறைய ஒரு பெரிய விஷயமா நம்ம பார்க்குறது என்னென்னா, ப்ராப்பராக நம்ம டாக்குமெண்ட் பண்ணுறதில்ல, ரைட்டிங்லேயோ இல்லை டிஜிட்டலாவோ. அதனால் இன்றைக்கி இருக்கிற மீடியம், என்னோட இன்னொரு ஹாபி வந்து ஃபோட்டோகிராஃபி. ஸோ அதனால் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து எல்லாமே எங்கிட்ட இருந்ததுனால ஒரு ஸ்டேஜில் இதை வந்து ஒரு ரெசிபியாக டாக்குமெண்ட் பண்ணணும், கரெக்டான ரெசிபியாக பண்ணணும், அதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். அதுதான் ஒரு மோட்டிவ். பட் ஆனால் இதில் வந்து ஒரு 1 lakh சப்ஸ்கிரைபர் வரணும், 2 lakh வரணும், அந்த மாதிரி எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. டாக்குமெண்டேஷன் தான் எங்களோட ப்ரைமரி ஃபோக்கஸாக இருந்தது. ஸோ அதனால் என்னோட டீச்சர்ஸ் அவங்களுக்கு வந்து நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அதாவது வந்து IHM தரமணி கேட்டரிங் காலேஜிலேருந்து ஆஸ்திரேலியாவில் வில்லியம் ஆங்கிலஸ் இந்த ஒரு ஜேர்னி, அந்த ஸ்கூல் குக்கிங் கல்னரி ஸ்கூல் வரைக்கும். ஸோ எல்லா டீச்சர்ஸ்க்கும் நிறைய பேர் இருக்காங்க, அதாவது மோட்டிவேட் பண்ணி. ஏன்னா நான் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூரல் பேக்ரவுண்ட், அதாவது லாங்குவேஜ் இங்கிலீஷ் வந்து ஒரு ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய ஒரு பேரியர்லாம் பிரேக் பண்ணி தான் வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு. ஸோ அந்த காலத்துலலாம் வந்து நாங்கள் வந்தப்போ வந்து ஒரு 15-20 years முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த அளவுக்கு நிறைய ஹோட்டல்ஸ் கிடையாது. ஸோ அதான் ஒரு ஹோட்டலில் வேலை கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம். பட் அதுலேருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது ரொம்ப விஷயம். பட் இன்றைக்கி வந்து அந்த மாதிரி பேரியர்லாம் நமக்கு இல்லை. இப்போ இன்றைக்கி என்ன ஒரு சேலஞ்ச் அப்படின்னா, நிறைய ரெசிபிஸ் இருக்குது, நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்குது. பட் அதில் எந்த வீடியோஸ் எந்த சேனலில் இருக்கிறது ரியல் ரெசிபிஸாக இருக்குது, எது பண்ணுனா நமக்கு ஈஸியாக வரும், இதான் நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால என்னோட கண்டினியூஸ் ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ க்ளோஸ் டு ரியல் ரெசிபிஸாக கொடுக்க முடியும், அதுதான் எங்களோட எவ்ரி வீக்கோட எங்களோட ஒரு சேலஞ்ச். ஸோ அதுக்கு தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்படி பார்க்குறப்போ பெரிய மோட்டிவேஷன் வந்து என்னோடய ஃபேமிலி. ஸோ பேரண்ட்ஸு, பிரதர், ஒய்ஃப், டாட்டர்,
இவங்கெல்லாம் ரொம்ப இன்ஸ்பிரேஷன். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இவங்க ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த ரெசிபி செக்கர் சேனலில் வந்து அந்த ஒரு டீம் வந்து ஒரு பர்ஃபெக்டான டீம். அதாவது வந்து அதை ஒரு கான்செப்டாக கன்சீவ் பண்ணி அதை வந்து கரெக்டாக எடுத்து அதை வந்து ஒரு கிச்சனில் அதை வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ரா மெட்டீரியல்ஸ் ஆர்டர் பண்ணுறதுலேருந்து அதை வந்து ஒரு பெரிய ஒரு டீமை ஒர்க் பண்ணுறாங்க. அதாவது வந்து ஒரு என்ன ரெசிபிஸ் போடணும், என்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்குது அதை வந்து ஒரு பிளான் பண்ணணும். அதே மாதிரி அந்த டிஷ்ஷுக்குள்ளே என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் வேணும் அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணணும். அதே மாதிரி ஒரு ப்ராடக்டிவிட்டி கொடுக்குறப்ப இன்றைக்கி இந்த வீடியோஸ்லாம் பண்ணுறோன்னா அதுக்குள்ளே பேக் அண்ட் டீம் எல்லாமே ரெடி பண்ணி அதை வந்து நம்ம வந்து கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். அப்படின்னா தான் வந்து அன்னைக்கு ஷூட்டிங் வரப்போ நமக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள். அதே மாதிரி அந்த கேமரா டீம், அதாவது வந்து அவங்க வந்து எப்படி உங்களுக்கு காட்டினா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும், அதை வந்து எது க்ளோஸ்அப் காட்டணும், எது வந்து உங்களுக்கு பேசுகிறத காட்டணும், இதெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ். அதே மாதிரி இதை வந்து அந்த ஃபுட்டேஜ் வந்து கரெக்டாக எடிட் பண்ணி அதை கொடுத்து அதே மாதிரி உங்களை வந்து டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்மில் யூடியூப் பிளாட்ஃபார்ம், ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம், அது மாதிரி ஒரு பெரிய டீம் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதனால் தேங்க்ஸ் வந்து நிறைய பேருக்கு சொல்லணும். பர்டிகுலராக வந்து இதை வந்து ஒரு கான்செப்ஷுவலாக கொண்டு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப பேக் அண்ட் ப்ராசஸாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஒய்ஃப் ஸ்ரீதேவி, டாக்டர் துளசி, என்னோடய பேரண்ட்ஸு, அதே மாதிரி வந்து பத்ரி, கேமரா டீம், ஹரி, ராம்நாத், இது மாதிரி நிறைய ஒரு ப்ரொஃபஷனல் டீம் பிஹைண்ட் த சீன்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அதே மாதிரி இதை வந்து எடிட் பண்ணுறது, ஸோ நிறைய பேர், ராம்நாத், மூர்த்தி, அதே மாதிரி கார்த்திக், இந்த மாதிரி ஒரு டீம்ஸ், அதுக்கு ஒரு டீம், அது ஒரு எடிட்டிங் டீம் இருக்காங்க. அதே மாதிரி இதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பிளாட்ஃபார்மில் கொடுத்து உங்களை ரீச் பண்ண வைக்கிறது, அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பிரகாஷ், ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப ஒரு டெடிக்கேட்டட் டீம். இவங்களாம் ஒரு அன்சங் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லலாம். என்னோட ஃபேஸ் தான் பார்க்குறீங்க, பட் எனக்கு பின்னாடி ஒரு 16 பேர். அதாவது அந்த கிச்சனில் அன்னைக்கு அந்த ஸ்டவ் கரெக்டாக இருக்கா, அதோட வெசல்ஸ், நிறைய பேர் கேட்பீங்க இந்த வெசல்ஸ்லாம் நீங்கள் எங்கே வாங்குறீங்க, இது எங்கே கிடைக்குது அப்படின்னு. இதுக்கெல்லாம் வந்து தேங்க்ஸ் சொல்கிறது என்னோட ஒய்ஃப் ஸ்ரீதேவி. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த டிஷ்ஷுக்கு வந்து இந்த இதுதான் இருக்கணும், இதை வந்து ஃபைனலாக வந்து இதை வந்து இந்த மாதிரி இந்த இதில் தான் சர்வ் பண்ணணும், இந்த டிஷ்ஷில் தான் சர்வ் பண்ணணுன்ற வரைக்கும் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பிளான் பண்ணி பண்ணுறாங்க. அதே மாதிரி பேக் அண்ட் டீம், இந்த பேக் அண்ட் டீம் வந்து குக்ஸ் அண்ட் ஷெஃப்ஸ் நிறைய பேர். அதாவது வந்து அவங்க இல்லாட்டி இதை வந்து உங்களால் என்னால் ஷேர் பண்ணவே முடியாது. அதாவது ஃப்ரம் விஜய், ராஜா, இந்த மாதிரி 2-3 குக்ஸ் அண்ட் ஷெஃப்ஸ் பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து அவங்க பிளான் பண்ணி அவங்க ஒரு மாதிரி எல்லாமே இந்த ரெசிபீஸ்லாம் வந்து டிசைன் பண்ணி இந்த மெனு இன்னைக்கு தான் சரி தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி அதை வந்து ஃபைனலாக உங்களுக்கு நீங்கள் பார்க்குற ஒரு 8லேருந்து ஒரு 10 நிமிஷத்து வீடியோவில், ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 வீடியோஸ் போட்டோம். ஸோ இத்தனை வீடியோஸும் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் லெவலில் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு டீம் அதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அவங்கெல்லாம் இல்லாட்டி இந்த அச்சீவ்மெண்ட்டே இல்லை. மெயினாக வந்து நீங்கள் உங்களோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் வந்து இது வரைக்கும் மீடியாலலாம் வந்ததில்லை, ஆல்வேஸ் பிஹைண்ட் த சீன்ஸ் தான் நான் ஆக்சுவலாக. ஸோ அதனால் ஒரு ஷெஃபாக இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ஆடியன்ஸை ரீச் பண்ணுறன்றது அவ்வளோ ஈஸி இல்லை. பட் அந்த ஒரு ட்ரமெண்டஸ் நீங்கள் சப்போர்ட் கொடுத்தது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ அதனால தான் இது வந்து நம்ம இவ்வளோ தூரம் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். என்ன இருக்கு உள்ள? வெரி குட், there is a card. ஓகே, ஸோ இது வந்து ஹேண்ட் கிராஃப்ட் பண்ண குவாலிட்டி செக் பண்ண கார்டு. ஸோ திஸ் இஸ் a letter from YouTube. ஸோ from Susan, CEO of YouTube. என்ன பண்ணியிருக்காங்க, அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க எஃபர்ட்ஸ்க்கு. 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணதுக்குள்ள ஒரு அப்ரிசியேஷன் லெட்டர், ஒரு மோட்டிவேஷன் லெட்டர். ஃபர்தரான கான்டென்ட் குவாலிட்டி இன்னும் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்றதுக்குள்ள இது. இன்ஃபேக்ட் 1 million சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது. ஸோ ஐ திங்க் இதுதான் நம்ம டீம் ரொம்ப நாளாக மோட்டிவேட்டட் வெயிட் பண்ணாங்க. சில்வர் பட்டன். ஸோ ஃபார் Recipecheckr ரீச்சிங் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ இது ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அட்லீஸ்ட் எஸ்பெஷலி பீப்புள் வந்து எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் ஒரு கான்டென்ட் க்ரியேட் பண்ணி அதை வந்து நம்ம ஆடியன்ஸ்க்கு ரீச் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஒரு அடிஷ்னல் மோட்டிவேஷன். ஸோ சில்வர் ப்ளே பட்டன் ரெசிபிச்செக்கருக்கு ஒரு பிகினிங் மைல்ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம். 1 lakh சப்ஸ்கிரைபர். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் கான்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியம். உங்களோட கான்ட்ரிபியூஷன், உங்களோட அப்ரிசியேஷன், கமெண்ட்ஸ் இதெல்லாம் தான் எங்களுக்கு
ஸ்பெசிஃபிக்காக இந்தந்த வீடியோஸ் போடணும் அப்படின்றத ஒரு கியூ கொடுக்குறது. அதனால் இன்னும் எங்களை கான்ட்ரிபியூட் பண்ணி என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணிங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போது மெயினாக வந்து இந்த செலிப்ரேஷன்ஸ்க்கு வந்து துளசி ஏதோ மெயினாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பண்ண போகிறோம், துளசி அவி கட்டிங்க கேக்னா இல்லையா, இப்போ ஒரு கேக் வெட்ட போகிறோம். ஸோ இது வந்து ஜிஞ்சர் பிரெட், என்னோட ஒரு ரொம்ப ஒரு க்ளோஸ் டு ஹார்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னா ஜிஞ்சர் பிரெட்ஸ் பேக்கரி சென்னையில். ஸோ இதில் வந்து ப்ரிசர்வேட்டிவ் அண்ட் கெமிக்கல் ஃப்ரீ கேக்ஸ் அண்ட் பிரெட்ஸ் அண்ட் பேக் வெரைட்டிஸ் பண்ணுறோம். ஸோ அந்த கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி ஜிஞ்சர் பிரெட்லேருந்து வந்திருக்கிற ஒரு கேக், அதை வெட்டி தான் இன்றைக்கி இந்த சில்வர் ப்ளே பட்டன் அக்கேஷனை வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ கேக் ரெடி, நம்ம வெட்டி செலிப்ரேட் பண்ணலாம். துளசி என்ன கேக் இது? சாக்லேட் ட்ரஃபிளா? உங்க ஃபேவரட் அது? ஓ, சாக்லேட் ட்ரஃபிள் எப்படி பண்ணுவீங்க? என்ன இருக்கு சாக்லேட் ட்ரஃபிள்ல? சாக்லேட் கிரீம், சாக்லேட் வந்து ஒரு கப் சாக்லேட்டுக்கு ஒரு கப் கிரீம், அத ஹீட் பண்ணி வெளியில வைக்கணும். ஓ அப்படியா? ஸோ அப்படிதான் பண்ணுவீங்களா ட்ரஃபிள்? ஸோ அது ஒரு யங் ஷெஃப்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நீ வாண்ட் டு பி ஷெஃப் நீயும் அப்படி அப்படியா? அப்படியா? வெரி குட். ஸோ இந்த ஸ்டேஜில் 2 பேருக்கு நான் முக்கியமாக தேங்க் பண்ணணும். ஒன்று வந்து பிகினிங் ஸ்டேஜில், அது யார் அப்படின்னா ஃப்ரெண்ட் இன் ஆஸ்திரேலியா விக்ரம் விபாகர். ஏன்னா அவர் தான் அந்த யூடியூப் நீங்கள் கண்டிப்பாக போகணும்னு ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய இன்ஸ்ட்ருமெண்டல் அவர். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் அவுட்புட்டை வந்து கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னா அது ஒரு இண்டிவிஜுவலால் கண்டிப்பாக முடியாது, அது ஒரு டீம் ஒர்க். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஸ்பான்சர்ஸ் ரொம்ப முக்கியம். நமக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் அப்படின்னா இதயம். அந்த மாதிரி ஒரு 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 இந்த மாதிரி ஒரு எஃபர்ட்ஸை வந்து அவங்க வந்து மோட்டிவேட் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ மிஸ்டர் கிருஷ்ணன், அதே மாதிரி இதயம், அந்த அவங்களோட டீம். ஸோ ரொம்ப ரொம்ப தே ஆர் வெரி ஹெல்ப்ஃபுல், வெரி சப்போர்ட்டிவ். ஸோ இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு யூஸ்ஃபுல்லான கான்டென்ட் கொடுக்க முடியுது. ஸோ இப்போ கேக் வெட்டி நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ வெரி குட். ஸோ ட்ரஃபிள் கேக் ஃப்ரம் ஜிஞ்சர் பிரெட், கரெக்டா? முகப்பேர், அட்ரஸ். சரி, ஓகே. ஜிஞ்சர் பிரெட் ஃப்ரம் வேளச்சேரி, முகப்பேர் அண்ட் அண்ணா நகர் இல்லையா? கரெக்டா? வெரி குட். வாங்க வெட்டிடுவோம். அப்படிங்க கட் பண்ணிடுவோம். ஸோ உன்னோட ஃபேவரட் ட்ரஃபிள் இஸ் இட்? ஸோ ஹேவ் a bite. வெரி ரிச். நல்லா இருக்கா? அப்படியா? சாக்லேட் ரொம்ப பிடிக்குமா உனக்கு? வெரி குட். எந்த குழந்தைக்கு தான் சாக்லேட் பிடிக்காது இல்லையா? ஸோ இன்னைக்கு ஒரு மைல்ஸ்டோன் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ். நம்மளோட நெக்ஸ்ட் அச்சீவ்மெண்ட் வந்து அதுலேயே அந்த லெட்டர்லேயே கொடுத்துருக்காங்க, மோட்டிவேட் பண்ணி 1 million சப்ஸ்கிரைபருக்கு. ஸோ டெஃபினட்டாக அதுக்குள்ள எஃபர்ட்டை நாங்கள் போடுறோம். நிறைய ட்ராவல் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கான்டென்ட், அதாவது உங்களுக்கு தேவையான கான்டென்ட் கொடுக்கறதுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி உங்களோட கான்ட்ரிபியூஷன், உங்களோட கமெண்ட்ஸ், என்ன மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, எப்படி இருக்குது வீடியோ, எப்படி எங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் கேட்குறப்ப தான் எங்களுக்கு வந்து புதுசாக அந்த டிஷ்ஷஸ் வந்து உங்களுக்கு தேவையானது கொடுக்குன்னு தோணுது. அதனால் இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் அதே மாதிரி ஒரு குக்கிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எப்பொழுதும் உங்கள்கிட்ட நின்றுட்டே இருப்பேன், சமைக்கிறோம். அதாவது குக்கிங் அப்போ உங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். இன்றைக்கி ஃபுல் வீடியோ உட்காந்துட்டு ஒரு செலிப்ரேஷன் மோடில் பண்ணியிருக்கோம். ஐம் வெரி ஹாப்பி. இதே மாதிரி இன்னொரு நாள் கூடிய சீக்கிரம் உங்களை 1 million, அதாவது அந்த கோல்டு பட்டனில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ அண்ட் ஹாப்பி குக்கிங்.